தூரமா நிக்கிறதுக்கு ரெடின்ற உன்னே அறியாம நீ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வகையில் பக்கத்துல எது என் முதுகுல குத்துற என்னால ஏத்துக்க முடியாது. என்ன சொல்லவே கூடாதா, நாமினேட்டும் பண்ணக்கூடாது. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். சௌந்தர்யா சரியாக தானே சொல்கிறாங்க, ஃப்ரெண்டாக இருந்தால் நாமினேட் பண்ணக்கூடாதா, ஃப்ரெண்டாக இருந்தால் வந்துட்டு எதுவுமே செய்யக்கூடாதா, இது ஒரு கேம், ஃப்ரெண்டோ இல்லையோ அவங்களுக்கு தோணுதை சொல்லி அவங்க நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்லிருக்காங்க. ஜாக்லின் ஆக்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் கூடவே வந்துட்டு என் ஃப்ரெண்டாக வந்துட்டு என் முதுகில் குத்துறதை என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இது என்ன முதுகில் குத்துனது, நாமினேட் தானே பண்ணியிருக்காங்க, எனக்காக வந்து நான் எந்த இடத்துல நீக்கலு அப்படின்னு நான் சொல்லவே இல்லை அப்படின்னு ஜாக்லின் சொல்லி அழுகுறாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க, என் ஃப்ரெண்டாக வந்து நாமினேட் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த தடவை என்ன தோணும், ஐயோ இவ்வளோ நாமினேட் பண்ண அழுகுறா, ஸோ அதனால் நாமினேட் பண்ணக்கூடாது. ஸோ இதனால் மற்றவங்களோட கேம் அஃபெக்ட் ஆகுது தானே. ஸோ நாமினேட் பண்ணால் நீ அழுதுனா அப்புறம் எப்படி நம்ம மறுபடியும் வந்து நாமினேட் பண்ண முடியும். ஸோ நீ மற்றவங்களோட கேமை அஃபெக்ட் பண்ணுற இந்த ஸ்டாண்டில் தான் சௌந்தர்யா நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஜாக்லின் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமையே வந்துட்டு ஆமாம் நான் அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கேன், நீ என்னை நாமினேட் பண்ணால் நான் அழுவேன் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமே இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது தான் எனக்குமே வந்துட்டு தோணுது. ஸோ அவங்க ஃப்ரெண்டாக இருந்து முதுகில் குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவை பற்றி பேசுகிறாங்க. சௌந்தர்யா என்ன சொல்கிறாங்கன்னா, ஏமா ஃப்ரெண்டாக இருந்தால் நாமினேட் பண்ணக்கூடாதா, எனக்கு தோணுச்சு உன்னை அறியாமையே வந்துட்டு நீ ஒரு மாதிரி டாமினேட்டாக இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பில் உன்னை எதுவுமே நான் செய்யக்கூடாதுன்ற மாதிரி நீ திங்க் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. ரெண்டு பேரில் யார் பக்கம் சரி அப்படின்றது என்னால் சொல்ல முடியல. பட் ரெண்டு பேரோட பாயிண்ட்டுமே ரொம்ப வேல்யூடாக தான் இருக்குது. ஃப்ரெண்டாக இருந்தால் நாமினேட் பண்ணக்கூடாதா ஒரு கொஸ்டின், இன்னொன்று ஸோ என் கூடவே வந்து என் முதுகில் குத்துறியே அப்படின்றது வந்துட்டு எப்படின்னு தெரியல. பட் ஆனால் ஸ்ட்ரைட்டாக தானே இந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடந்துச்சு, ஸோ அப்புறம் எப்படி அது முதுகில் குத்துனதா ஆகும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு என்னுடைய கேள்வி. ஸோ என்னால் பதில் சொல்ல முடியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகள் எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.